இரக்கமுள்ள ஒரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அருமையான இந்த காலை வேளையில இந்த வாரத்துல முதல்ல ஆண்டவரே நாங்கள் மன்னாவை தியானிக்கும்படி மன்னா மூலமாய் வேத வசனங்களை தியானிக்கும்படிக்கு இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இடைபடுவீராக, பேசுகிறதான நம்முடைய மகளை மறுத்து நீர் வெளிப்படுவீராக. ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்கிறதான காரியங்கள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில மிகவும் பிரயோஜனமாய் இருக்க அவைகளை ஆண்டவரே பயன்படுத்தி கர்த்தருக்காக மகிமையாக வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். பிரயாசம் எடுக்கிற பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. உமக்கே கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. Yeah, thank you, brother. Extremely sorry for that little delay. Over to Sister Lydia. Thank you. Praise the Lord. Thank you. என் ஸ்க்ரீன் தெரியுதா? சரி சிஸ்டர். தேங்க்யூ. நம்ம சங்கீதம் 93 அதிகாரத்தை தியானிக்க போகிறோம். Psalm 93. நம்ம ஒரு வாசிச்சிடலாமா? Psalm 93. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சியாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. உமது சிங்காசனம் பூர்வம் முதல் உறுதியானது. நீர் அனாதையாய் இருக்கிறீர். கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இரைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலை திரண்டு எழும்பின. திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமையுள்ளவர். உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. ஆமென். ஆமென். தேங்க்யூ. இது ரொம்ப சின்ன சங்கீதம், ரொம்ப அழகான சங்கீதம், ரொம்ப ஆழமான சத்தியங்களை கொண்ட சங்கீதம் இது. இந்த சங்கீதம் 93 அதிகாரம் பார்த்தீங்கன்னா, இட் டாக்ஸ் அபவுட் த லார்ட் ரெயின்ஸ். ஆண்டவர் அரசாழ்கிறார். இந்த 93, 95லேருந்து 100 இந்த 6 சங்கீதங்களுமே இட் எம்பசைசஸ் எதை சொல்லுதுன்னா, த சாவரன் ரூல் ஆஃப் ஜெஹோவா, இஸ்ரவேலின் ராஜா, சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் இந்த உலகத்துல இருக்க எல்லாத்தையும் அவர் ஆழ்கிறார், அரசாழ்கிறார் அப்படின்ற சங்கீதம் தான் இது. நடுவில் 94 மட்டும் இட் ஃபோக்கஸஸ் ஆன் காட் அஸ் ஜட்ஜ். ஸோ இந்த 93 அப்புறம் 95லேருந்து 100ல வி வில் சி த காட் ரெயின்ஸ். இது யார் எழுதிப்பான்னு சொல்றாங்கன்னா, நம்மளுக்கு தெரியும் இந்த இஸ்ரவேல் ராஜாக்கள், யூதா ராஜாக்கள்லாம் ஆண்டவர்விட்டு வழி விலகின பல போது எல்லாம் சிதறடிக்கப்படுறாங்க. எஸ்பெஷலி யூதா பாபிலோனியன் கேப்டிவிட்டி, பாபிலோன் நேபாத் நேச்சர் தேசத்தையே சூறையாடி ஜனங்களை அடிமைகளை எடுத்துட்டு போயிடுறாங்க. திரும்ப கோரேஸ் ராஜா திரும்ப மக்கள் ரீகேதர் ஸ்கேட்டர்ட் மக்கள்லாம் திரும்பி வர ஆரம்பிக்கிறப்ப ஒன் ஆஃப் த லீவைட்ஸ், ஒரு லேவியன் இதை எழுதியிருக்க கூடும் நம்புறாங்க. Psalm 93 வெரி ஷார்ட் சாம். இட் டாக்ஸ் அபவுட் காட் ரெயின்ஸ். ஆண்டவருடைய ராஜ்யம் அது மகத்துவம் உள்ளது. ஆண்டவருடைய ராஜ்யம் மேன்மை உள்ளது. ஆண்டவர் தன்னோட ஞானத்தினால் இஸ் அப்ஹோல்டிங், இஸ் கவர்னிங் த வேர்ல்ட். ஒருவேளை நம்மளை சுற்றி இருக்கிற காலகட்டங்கள், நம்ம கேட்குற விஷயங்கள்லாம் பார்க்குறப்போ நிறைய நேரம் மனசுல ஒரு கலக்கம் வரலாம். ஆனால் இந்த கால வேளையில we have a promise, we have something to stand upon. என்ன தெரியுமா? நான் வணங்குற தேவன் he is still in control, he is still on the throne. தேசங்கள் கொந்தளிக்கலாம், ஆனா நான் வணங்குற தேவன் அதுக்கு மேல அவர் இருக்கிறார். பாருங்க, இந்த 93ல ஒரு ராஜாவா, ஒரு அரசாள்கிற தேவனா, தேவன் ஆண்டவரை குறித்து பார்க்கிறோம். Psalm 1ல பார்க்கிறோம், அவர் என்னத்தை உடுத்தி இருக்கிறார், அவர் என்னத்தை அணிந்திருக்கிறார், மகத்துவத்தை அணிந்திருக்கிறார். அப்புறம் பராக்கிரமத்தை கச்சையாய் கட்டி இருக்கிறார். வாட் இஸ் இஸ் ராயல் ரோப் அப்படின்னு நம்ம 1வது வசனத்துல வாசிக்கிறோம். அப்புறம் ஒரு அரசாள்கிற ராஜாவா அவருடைய சிம்மாசனம் எப்படிப்பட்டது? ஹவ் இஸ் இஸ் த்ரோன்? அது உறுதியானது, அனாதியானது. அது மட்டும் இல்ல, 3-4 வருஷங்கள் பாத்தீங்கன்னா அவருடைய எதிராளிகளுக்கு அவர் எப்படி இருக்காரு, எதிராளிகளை அவர் சப்டியூ பண்றார், அவங்கள அழித்து போட்டு he is victorious. 5வது வசனத்துல it talks about his honor. அவருடைய மேன்மை, அவருடைய மகிமை எது? அவர் உண்மை உள்ளவர், அவர் பிரசித்தம் உள்ளவர். அதுதான் அவருடைய மகிமை. இந்த 5 வசனங்களுமே நீங்க ஒட்டுமொத்தமா பார்த்தா இட் பாயிண்ட்ஸ் டுவர்ட்ஸ் கிரைஸ்ட். கிறிஸ்துவ அது நேரா குறிக்குது. ஸோ இந்த சங்கீதம் ஃபுல்லாத்துலேயும் யாரை நம்ம பார்க்கணும்னா இயேசு சாமியை பார்க்கணும். பிகாஸ் பிதாவானவர்
பூமியில எல்லாத்துலயும் உயர வானத்திலும் கீழே பூமியிலையும் எல்லாத்துலயும் இயேசு சாமியோட நாமத்தை தவிர ரட்சிக்கப்படுறதுக்கு வேற நாமம் இல்லை அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். Father God has given every power in heaven and earth. அதனால திஸ் மார்னிங் நம்மளோட நியூஸ் பேப்பர்ல வாசிக்கிற நியூஸஸா இருக்கலாம், உலகத்துல நடக்கிற விஷயங்களா இருக்கலாம், எதுவுமே நம்மள கலங்கடி செய்ய அவசியம் இல்லை. பிகாஸ் நீங்களும் நானும் வணங்குற தேவன் இஸ் ஸ்டில் ஆன் த த்ரோன். இந்த எழுதுற கான்டெக்ட் பார்த்தீங்கன்னா 539 BC. 539 BC-ல இஸ்ரவேல் மக்களை ஆக்கிரமிச்சது பாபிலோன். ஆனா பாபிலோனியர்களை வந்து பர்ஷியன்ஸ் வந்து தோக்கடிச்சிட்டாங்க. த மெடீஸ் அண்ட் பர்ஷியன்ஸ் டிஃபீட்டட் த பாபிலோன். த கோரேஸ் ராடிடஸ் என்ன பண்றாரு, நீங்க திரும்ப யூ ரிட்டர்ன், யூ ரீபில்ட், யூ ரெஸ்டோர், திரும்பி உங்க உங்க ஆலயத்தை கட்டுங்க, உங்க தேசத்தை வந்து ரெஸ்டோர் பண்ணுங்கன்னு அனுப்புறாரு. ஒரு ரெமினன்ட் போறாங்க. நீங்க எஸ்ரா, ஹாகா இதெல்லாம் வாசிச்சீங்கன்னா ஒரு கொஞ்சம் பேர் போய் வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க செய்யற வேலைக்கு நிறைய தடங்கள், இன்ட்ரப்ஷன்ஸ், அட்டாக்ஸ், நெக்லிஜென்ஸ். நீங்க எஸ்ரா, ஹாகா எல்லாம் படிச்சா உங்களுக்கு யில் பி ஃபெமிலியர் வித் திஸ். ஸோ அந்த தேசத்துல இருக்க அந்த கொஞ்சம் வந்து அந்த ரெமினன்ட் பீப்புளுக்கு they needed encouragement. ஆண்டவரோட தேவாலயத்தை கட்ட, அலங்கத்தை கட்ட they needed encouragement. அந்த encouragement can come only from God. அதனாலதான் இந்த லேவியன் என்ன பண்றாரு, இந்த அழகான ஒரு சங்கீதத்தை எழுதுறாரு. இந்த சங்கீதத்துல he gives three divine assurances. நம்மளோட வாழ்க்கையில யூ மே பி இன் a process of rebuilding something. உங்களோட வாழ்க்கையில ஒருவேளை பெரிய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ற இம்பாசிபிள், அப்படியே அந்த ரபிள்ஸ், அந்த எரிக்கப்பட்ட அந்த டெம்பிளோட வால்ஸ்லாம் பார்க்குறப்போ அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். த டாஸ்க் மைட் ஹவ் சீம்ட் இம்பாசிபிள். இந்த சங்கீதத்துல 3 விஷயங்களை சங்கீதக்காரன் சொல்றாரு. 1 and 2 என்ன தெரியுமா? காட் ரீன்ஸ். நீங்களும் நானும் வணங்குற தேவன் வந்து அவர் ராஜ்வீகம் பண்ணுகிறார். 3 and 4ல நம்ம பார்க்குறோம், நம்ம வணங்குற தேவன் வந்து ஹீஸ் கிரேட்டர் தென் ஆல் ஆர் சர்க்கம்ஸ்டான்சஸ். நம்மளை சுற்றி சூழ்ந்திருக்கிற எல்லா சூழ்நிலைகள், அவ்வளவு பவர்ஃபுல் தே ஆர். நான் வணங்குற தேவன் அதோட பெரியவர். 5வது வசனத்துல என்ன பார்க்குறோன்னா, he always keeps his word. அவரோட வார்த்தை மாறாதது. அவர் வாயினால் சொன்னதை அவர் கரங்களினால் நிறைவேற்றுகிறவர் நம்ம வாசிக்கிறோம். ஸோ இதுதான் இந்த சங்கீதத்தோட ப்ராக்டிக்கல் இன்சைட்ஸ். நம்ம வாழ்க்கையில என்ன நடந்தாலும் பரவாயில்ல, உலகத்துல என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நிறைய தடவை we have so many expectations. இப்படி நடக்கணும், இப்படி நடக்கணும், இப்படி நடக்கணும். ஆனா அது வந்து ஒரு சரண்டர்ட் லைஃபே கிடையாது. வந்து have your own way in me. நீங்க உம்முடைய சித்தத்தை என் வாழ்க்கையில செய்யுங்கன்னு எப்படி குயவன் கையில களிமண் தன்னை அர்ப்பணிக்குதோ, அப்பதான் ஆண்டவர் வந்து முழுசுமா நம்மளை ஆளுகை செய்வார். நம்மளை சுத்தி இருக்கிற சூழ்நிலைகளிலும் அவர் பெரியவர் அப்படின்றத உணர செய்வார். அவருடைய வார்த்தையின் வல்லமைய, அவரோட வார்த்தையின் மேன்மையை நமக்கு கற்கொடுக்கும். We'll see from the Psalm. பாருங்க, முதல் வசனம், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். ராஜரீகம் பண்ணுகிறார் வந்து the Lord reigns. மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார்னா he's clothed with majesty and splendor. ஒரு ராஜாவை டிஸ்கிரைப் பண்றது அவருடைய ஆடை. அவரோட க்ளோதிங் எப்படி இருக்கு? இட்ஸ் நாட் ஜஸ்ட் மெஜஸ்டிக் அண்ட் ஸ்பிளண்டரஸ். மகத்துவத்தை மட்டும் அணிந்திருக்கல, கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்திருக்கிறார். அது ஒரு குளோரியஸ் ரெய்மெண்ட் மட்டும், குளோரியஸ் ட்ரெஸ் மட்டும் கிடையாது, பவர்ஃபுல் ட்ரெஸ். பராக்கிரத்தை the Lord has clothed himself, encircled himself. So அவருடைய ஆடை அப்படின்னா அவரோட சுத்தி இருக்கிறது. அவரை சுத்தி என்ன இருக்கு? பலம். அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். அதுதான் encircled himself. ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. The world is firmly established and it cannot be moved. ஏன்னா இந்த உலகம் அவருடைய வார்த்தையால கிரியேட் பண்ணப்பட்டது, சிருஷ்டிக்கப்பட்டது. ஸோ திருப்பி நம்ம கான்டெக்ட்க்கு வரோம்னா, நேபுகாத்நேச்சாரை வந்து ஆண்டவர் பெர்மிட் பண்ணாரு. ஏன்னா யூதா தேசம் வந்து அவரை விட்டு போனதுனால அட்டாக் பண்ணி டெம்பிள் எல்லாம் டிஸ்ட்ராய் பண்ண அனுமதிச்சிட்டாரு. சாலமோன் கட்டினப்பவே ஆண்டவர் சொன்னாரு, நீ என்னை கீழ்ப்படிகிற வரைக்கும் தான் இது இம்ப்ரெசிவா இருக்கும், நீ கீழ்ப்படியாம போனேன்னா எல்லாருக்கும் பைவேர்ட் ஆயிடுச்சு, எதுக்கு இப்படி ஆச்சு, ஏன் இவங்க ஆண்டவர் இவங்களை கைவிட்டாருன்னு சொல்ற அளவுக்கு மாறிடும்னு God told Solomon and God proved it true. அப்புறம் தானியேல் வந்து நேபுகாத்நேச்சாருக்கு சொன்னான், there is a God in heaven. பரலோகத்துல இருக்க தேவனுக்கு தான் நீ மகிமை கொடுக்கணும். நேபுகாத்நேச்சார் கேட்கல. நமக்கு தெரியும், ஒரு அனிமல் மாதிரி மாறினான். பெல்சாஷாரோ அதே தப்பு பண்ணான்.
தேவாலயத்துல இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு இருந்தோம். See, they were all kingdoms. They were all kingdoms. ஆனா what God proved was ஆண்டவர் அதுக்கும் மேலான. ஒருவேளை இன்னைக்கு காலகட்டத்துல பவர்ஃபுல் கிங்டம்ஸ், பவர்ஃபுல் ஆர்மிஸ் இருக்கலாம். ஆனா இது எல்லாத்துக்கும் மேலாக ராஜரீகம் பண்ணுகிறது வந்து தேவன். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல பவர்ஃபுல் கிங்டம்ஸ்ல இருந்தது பாபிலோன், அதுக்கப்புறம் அந்த பர்ஷியன்ஸ். பெல்சாஷார்லாம் நீங்க அந்த ஒரு பார்ட்டியில இருக்கப்ப விரல் வந்து எழுதினது நம்மளுக்கு தெரியும் செவர்ல, மேனே மேனே தெக்கேலுப்பாசின்னு. ஸோ தோ உலகத்துல அவங்க அப்படி கிரேட் கிங்ஸா, பவர்ஃபுல் கிங்ஸா, எல்லா நாடும் நடுங்கிற மாதிரி கிங்ஸா இருந்தா கூட God had his own way of teaching them that he is powerful. பாபிலோனியர்கள் பவர்ஃபுல்லா இருந்தாலும் பர்ஷியன்ஸ் வச்சு அவங்களை அட்டாக் பண்ணி ஒரே நைட்ல the kingdom was over. எதுக்கு தெரியுமா? டு ப்ரூவ் ஜெஹோவா இஸ் கிங். இந்த கால வேளையில ஒருவேளை உங்களோட சூழ்நிலைகள்ல வந்து டிஃப்ரெண்ட் திங்ஸ், மோர் பவர்ஃபுல் திங்ஸ், மோர் சேலஞ்சிங், மோர் இன்டிமிடேட்டிங், உங்களை பயமுறுத்துற சூழ்நிலைகளா இருக்கு. பட் திஸ் மார்னிங் டெக்ளேர், வாயை திறந்து டெக்ளேர் பண்ணுங்க, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். என்னோட வாழ்க்கையில இருக்க இந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். இந்த வசனங்கள்லாம் நீங்க டைம் இருக்கிறப்ப வாசிச்சு பாருங்க. See, Jehovah is God and he reigns. அப்ப அரசாள்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க. He is the owner. அவர்தான் அவர்தான் வந்து சொந்தக்காரர். இந்த பூமிக்கு சொந்தக்காரரே அவர்தான். He is the proprietor of all persons and things. அவர்தான் சொந்தக்காரர், அவர்தான் ராஜானால he can direct. யாரையும் அவர் டைரக்ட் பண்ண முடியும். இது வந்து பழைய ஏற்பாடுல நம்ம பார்க்கிறது மட்டும் இல்ல, வெளிப்படுத்தல் விசேஷம் 19ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா that is the song of the gospel church. இனிமே வரப்போற சபை, இனிமே வரும் நாட்கள்ல கடைசி காலங்கள்லயும் இயேசுசாமி 2வது வருகைக்கு அப்புறமும் பாட போற ஒரே பாடல் இதுதான். Hallelujah, the Lord God omnipotent reigns. நம்ம வெளிப்படுத்தல் விசேஷத்தை வாசிக்கிறோம். ஆண்டவர் அரசாள்கிறார் அப்படின்ற டைட்டில் வந்து இட் சம்திங் தட் ஹஸ் டு கோ டீப் டவுன். இந்த சங்கீதத்துல இன்னொரு விதத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாருங்க, முதல் வசனத்துல கர்த்தர் ராஜரிகம் எப்படி மகத்துவமாய் ராஜரிகம் பண்ணிக்கிறார். He reigns gloriously. ரெண்டாவது, பராக்கிரமத்தை அணிந்து கொண்டு கச்சையாய் கட்டி இருக்கிறார். He reigns powerfully. ரெண்டாவது வசனம் பாருங்க, சிங்காசனம் முதல் அநாதியா இருக்கிறது. He reigns eternally. 3 நாள் வந்து நதிகள் மாதிரி, திரளான தண்ணீர்கள் மாதிரி எனிமீஸ் எழும்பினாலும் அதுக்கு மேல ராஜரிகம் பண்ணிக்கிறார். He reigns triumphantly. எப்பயுமே ஜெயம் என் தேவனுக்கு தான். 5வதா சங்கீதக்காரன் சொல்றாரு, பரிசுத்தமானது, நித்தியமானது அவருடைய ஆலயத்தின் அலங்காரமா இருக்கிறது. He reigns in truth and holiness. இதுதான் ஆண்டவர் அரசாள்கிறதோட சாராம்சம், இந்த சங்கீதத்தின் சாராம்சம். இதோட ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் தான் சொன்னோம். அந்த ராஜரீகம் பண்ணுகிற தேவன் என்னோட சூழ்நிலைகளுக்கு மேலே ராஜரீகம் பண்ணுகிறார். அந்த அவருடைய ராஜ்யத்துக்கு என்னை நான் அர்ப்பணிக்கணும்னா காட் டிமாண்ட்ஸ் மீ டு பி ஹோலி. அதான் நம்மளோட ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன். பாருங்க எப்படி க்ளோரியஸா பண்றாரு. அவரோட க்ளோரிக்கு முன்னாடி, அவருடைய மகத்துவத்துக்கு முன்னாடி பூமியின் ராஜாக்களோட மகிமெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க இந்த க்ளோ வேர்ம்ஸ் பார்த்துருக்கீங்களா? மின்மினி பூச்சி லைட்ல இருக்கப்ப மின்மினுக்கும் அதுக்கப்புறம் தெரியாது. அந்த ஆல் ஷார்ட் லிஃப்ட். பூமி ராஜாக்களோட மகிமை, மாட்சிமை, மகத்துவம் அவ்வளவுதான். ஆனா அதுக்கு நேரா ஒரு சன் வந்துருச்சுன்னா அந்த நம்ம பார்க்கவே முடியாது. மின்மினி பூச்சி அதில் நைட்ல மட்டும் தான் பார்க்க முடியும். த பிரைட்னஸ் ஆஃப் த சன் வில் மேக் இட் இன்விசிபிள். அதுதான் ஆண்டவருடைய மகிமை. ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு அகேன்ஸ்டா nobody can come. See, God's majesty will eclipse any powerful kingdom. So இந்த உலகத்துல இருக்க எதுக்கும் நம்ம பயப்பட தேவையில்லை. So Lord reigns gloriously. அது மட்டும் இல்ல, he reigns powerfully. அவரை சுத்தி அங்க தமிழ்ல ஒரு அழகான வார்த்தை இருக்கு, அவர் அதை கச்சையாய் கட்டிக் கொள்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம்? இட் இஸ் வித் ஹிம். மனுஷனுடைய பவர் வந்து இட் இஸ் borrowed. இந்த செகண்ட் லைன் பாருங்க, பவர் ஆஃப் மேன் வந்து இட் இஸ் borrowed, இட்ஸ் பவுண்டட். அது வந்து இன்னொரு ஆள் கொடுத்தாதான் அவனுக்கு கிடைக்கும், அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. ஆனால் ஆண்டவருடைய பவர் வந்து இட்ஸ் நாட் டிரைவ்ட் ஃப்ரம் எனி ஒன், பட் இட்ஸ் பவர் ஹி ஹஸ் girded himself. அவர் அதை கச்சையால் கட்டி கொண்டிருக்கிறார், ஆதலால் பூச்சக்கரம் அசையாது. எது பூமிக்கு ஸ்டெபிலிட்டி கொடுக்குது? தேவன் அரசாள்கிறார். ஆண்டவருடைய பவர் வந்து இட் இஸ் நாட் டிரைவ் ஃப்ரம் எனி ஒன், இட் இஸ் நாட் borrowed. யாரும் அப்படி இன்ஹெரிட்டன்ஸ் மாதிரி கொடுக்கறது கிடையாது, அதுக்கு ஒரு பவுண்டரி கிடையாது. He is powerful, can do everything, and with him nothing is impossible. நிறைய நேரம் நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம், நம்ம சூழ்நிலைகளை வச்சு ஆண்டவரை டிஃபைன் பண்றோம்.
பட் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் நம்மளோட ஃபைனைட் மைண்டில் நம்மளோட சூழ்நிலைகள் வச்சு ஆண்டவரை நம்ம டிஃபைன் பண்ணவே முடியாது. பிகாஸ் ஹீ இஸ் காட், ஹீ இஸ் இன்ஃபினிட். அவருடைய வல்லமைக்கும் அவருடைய பலத்துக்கும் எல்லையே கிடையாது. அவருடைய வல்லமையினாலையும் அவருடைய பலத்தினாலையும் the world is established. இன்னைக்கு வரைக்கும் he is a God who upholds all things. நம்ம பார்க்குற கிரியேஷன், சூரியன் சந்திரன் எல்லாத்தையும் uphold பண்ற ஒருத்தர் வந்து ஆண்டவர் தான். and he preserves the nature. அவர் இந்த நேச்சரை வந்து நம்ம தான் அதை கெடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம தான் நம்ம டிஃப்ரெண்ட் இன்வென்ஷன்ஸ் இனோவேஷன்ஸ்னால ஆண்டவர் கொடுத்த பியூட்டிஃபுல் நேச்சரை வந்து கெடுத்துக்கிட்டு இருக்கோம். But ஆண்டவருடைய வார்த்தையினால எல்லாத்தையும் வந்து தாங்கி சுமக்கிறார். ஸோ ஃபர்ஸ்ட் we read, ஆண்டவர் வந்து the Lord reigns gloriously, மகத்துவம் உள்ளவரா அரசாள்கிறார். அப்புறம் பலம் உள்ளவரா, he reigns powerfully. ரெண்டாவது வசனம் பாருங்க, உமது சிம்ஹாசனம். ஸோ அவருடைய ரோப் பத்தி பார்த்துட்டோம், ராஜாவுடைய ரோப். அடுத்து ராஜாவுடைய மகிமை வந்து அவருடைய சிம்ஹாசனம். நீங்க சாலமோனோட சிம்ஹாசனம் எல்லாம் பாத்தீங்கன்னா it was tremendous. 12 ஸ்டெப்ஸ் இருக்கும், ரெண்டு பக்கமும் லயன்ஸ் இருக்கும், ஐவரியில கோல்டு ஓவர்லே பண்ணி. இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங். ஸோ மனுஷனுக்கே அப்படி ஒரு சிம்மாசனம் இருக்க முடியும்னா ஆண்டவருடைய சிம்மாசனம் பாருங்க, அது உறுதியானது, நீர் அனாதியா இருக்கு. இட் இஸ் everlasting. It is from of old, it is everlasting. He is enthroned in heaven. பரலோகத்திலிருந்து பார்த்துக்கார். அவருடைய வஸ்திர தொங்கலால பூமி நிறைஞ்சுதுன்னு நம்ம ஏசாயால வாசிக்கிறோம். His eternal throne is majestic. அவருடைய சிங்காசனம் வந்து மகத்துவம் உள்ளது, பலமானது, firmly established. ஸோ லாஸ்ட் லைன் பாருங்க, no matter what happens to human rulers on earth, இந்த உலகத்துல இருக்கிற அரசாள்கிறவர்கள், இந்த உலகத்துல இருக்கவங்க என்ன, அவங்களுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவருடைய சிம்மாசனம் வந்து இட் இஸ் சேஃப் அண்ட் செக்யூர். அவரோட கவர்மெண்ட்டுக்கு யாருமே கான்டெஸ்ட் பண்ண முடியாது. எப்படி ஒவ்வொரு தடவை ரூலிங் பார்ட்டி வர்றதுக்கு ஒரு பெரிய எலெக்ஷன் வச்சு கண்டஸ்டன்ஸ் ஒரு பெரிய ப்ரொசீஜர்ஸ் வச்சிருக்கோம், ஆண்டவருக்கு வந்து யாருமே கண்டெஸ்ட் பண்ண முடியாது ஆண்டவரோட. பிகாஸ் இஸ் த்ரோன் இஸ் வித்வுட் ஃப்ளா ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் டைம். 1 Corinthians 15:24 அப்புறம் வாசிச்சு பாருங்க. நோ ரூல், நோ பிரின்சிபாலிட்டி, நோ பவர். ஆண்டவருக்கு விரோதமா எந்த ஞானமும் எந்த ரூலும் எந்த பதவியும் யாருமே இருக்க முடியாது. நீங்க ஹிஸ்டரி சேஸ் ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவருடைய பிள்ளைங்களை, ஆண்டவருடைய காட்ஸ் அப்படின்னு இருக்க எல்லாத்தையும் அழிக்க எழும்பின எல்லா தலைவர்கள், ரூலர்ஸ் ஆஃப் த வேர்ல்டை ஆண்டவர் அழிச்சு போட்டார். அவங்க ஒண்ணுமே இல்லாம போயிட்டு ஆக்கிட்டார். அது மட்டும் இல்ல, அது உறுதியானது, அது அனாதியானது. ஆனால் there is no beginning, there is no end. அதுக்கு ஆரம்பம் இல்ல, முடியும் இல்லை. ஏன்னா he is God. அவர் அனாதியானவர். அவருடைய நம்ம வாசிக்கிறோம்ல, அனாதி தேவனின் அடைக்கலம், அவருடைய நித்திய பியங்களும் காதார். The eternal God is our refuge and underneath are his everlasting arms. அவருடைய ஆர்ம்ஸ், அவருடைய புயங்கள் வந்து நித்தியம். அவருடைய எண்ணங்கள், அவருடைய யோசனைகள் எல்லாம் நித்தியமானது. Eternal mind has eternal thoughts. அதனால மீன்ஸ் ஃபேமிலி. ஸோ அந்த கால வேலையில் ஒருவேளை உங்கள் சூழ்நிலையை பார்த்து, உலகத்தில் நடக்கிற விஷயங்களாக பார்த்து ஒருவேளை மனசோர்வாக இருந்தீங்கன்னா, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், நீங்கள் வணங்குற தேவன், ஹீ இஸ் அ காட் ஹூ ரெயின்ஸ். அவர் ராஜரீகம் பண்ணுகிறவர். ஹீ ரெயின்ஸ் க்ளோரியஸ்லி, மகத்துவமாக ராஜரீகம் பண்ணுறவர். ஹீ ரெயின்ஸ் பவர்ஃபுல்லி, பலமுள்ளவரா ராஜரீகம் பண்ணுங்க. ஸோ அதனால இப்போ என்ன, verse 3 and 4 பாருங்க. we're going to learn God is greater than our circumstance. நம்ம சூழ்நிலைகளை விட அவர் பெரியவர். கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இறைச்சலில் எழும்பின, நதிகள் அலை திரண்டு எழும்பின. பாருங்களேன், 3 எப்படி வேர்ட்ஸ் ரிப்பீட் ஆகுது பாருங்க. இட் டெல்ஸ் him, அது வந்து இட் எம்பசைசஸ் தி ட்ரூத். எழும்பின, எழும்பின, இட் லிஃப்டட் அப். ஒருத்தர் ராஜரீகம் பண்ணிட்டு இருக்காரு, ஹை அண்ட் லிஃப்டடா ஆண்டவர் இருக்காரு, அவருக்கு அகேன்ஸ்டா என்ன ஆகுது, இன்னொன்னு எழும்புது. என்னது, 3 ஒரே வேர்ட்ஸா இருக்கு. நதிகள், நதிகள், the floods, the floods, the floods. ஃபர்ஸ்ட் சொல்றாரு, கர்த்தாவே எழும்புது. என்ன பண்ணுது, ஐம் சீயிங் இட் ரைஸ். என் கண்ணுக்கு இன்புட் வருது. அப்புறம் காது கேக்குது, என்ன கேக்குது, இறைச்சலிட்டு எழும்பின. இன்டென்சிட்டி ஆஃப் ப்ராப்ளம் கூடுது. ஐ சி த ப்ராப்ளம், ஐ ஹியர் த ப்ராப்ளம். இப்போ அலை திரண்டு வருது, என நோக்கி வருது. the floods lift up their pounding waves. எப்பயுமே நீங்க
நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு, நீங்க டைம் இருக்கப்ப வாசிச்சு பாருங்க. நதிகள், கொந்தளிக்கும் கடல், ரேஜிங் சீ, பவுண்டிங் வேவ்ஸ், இதெல்லாம் வேதாகமத்துல திரும்ப திரும்ப ரெஃபர் பண்றது வந்து த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் நேஷன்ஸ். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதாவா எழும்புவது சங்கீதம் 2ல நம்ம வாசிக்கிறோம். தி கிரேட் நாய்ஸ் த ரூலர்ஸ் மேக். பூமியின் ராஜாக்கள் ஆண்டவர் இல்லாம தங்களோட ராஜரிகம், தங்களோட அத்தாரிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு அவங்க எடுக்கிற எஃபர்ட்ஸ், அதுதான் வந்து நதிகள். நதிகள் ரெஃபர்ஸ் டு நேஷன்ஸ். இந்த 3வது வசனத்தை பார்த்தோம்னா இட் இஸ் லைக் அ த்ரெட்டனிங் ஸ்டார்ம். அவன் சொல்றான் பாருங்க, நான் அதை பார்க்கறேன், அது கேட்கறேன், அது புரண்டு என்கிட்ட வந்துருச்சு. நதிகள் எழும்பினதை பார்த்தேன், அதுங்களை இறைச்சலிடுது, என் செவிகள் கேட்குது, அலைத்திரண்டு என்னை நோக்கி வருது. இட் இஸ் அ ஸ்டார்ம் தட் ஐம் கோன் டு எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை லைஃப். ஸோ ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே நதிகள் கொந்தளிச்சு அதுங்க சத்தத்தை உயர்த்துதுங்க. தே ஸ்பீக் டெரர். நம்மளோட சூழ்நிலைகள் நிறைய தடவை ஒருவேளை வாய் திறந்து பேசாட்டியும் நம்ம இதயத்துல வர எண்ணங்கள் எப்படி இல்ல, பயம், திகில், கலக்கம், தே ஸ்பீக் டேஞ்சர். ஐசாயா 57:20 பார்த்தீங்கன்னா, விக்கெட் விக்கெட் பீப்புளையும் கடல் கொந்தளிப்புக்கு தான் ஏசாயா கம்பேர் பண்றார். அதே மாதிரி சங்கீதம் 2:1 ஜாதிகள் கொந்தளித்து ஆண்டவர் இல்லாத ஒரு ஹீதன் நேஷனை வந்து they think to ruin the church. ஒரு பெரிய டெல்யூஜ், அப்படியே தண்ணி வந்து நம்ம நம்ம சுனாமிலாம் பார்க்குறோம்ல, ஆஃப் அ செகண்ட் எவ்ரி திங் இஸ் கான். படகு இல்லை, பக்கத்தில் இருக்க எந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸும் இல்லை, இட் இஸ் கான். அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ம் வருது அப்படின்றத சங்கீதக்காரர் எழுதினாரு. அந்த மாதிரி ப்ராப்ளம் சுத்தி இருக்கு. சபை சபைக்கும் வரலாம், நம்மளோட இண்டிவிஜுவல் லைஃப்ஸ்க்கும் வரலாம். இந்த ஸ்டார்ம் அப்படின்றது, இந்த புயல் அப்படின்றது, கொந்தளிப்பு அப்படின்றது தேசங்களுக்கு வரலாம், சபைக்கு வரலாம். when flood of ungodly men, நிறைய தேவ பக்தி இல்லாத மனிதர்கள் சேர்றப்ப that can cause a flood. சபைக்கு மட்டும் இல்ல, குடும்பங்களுக்கு வரலாம், தனிப்பட்ட வாழ்க்கையில என்னோட ஓன் பர்சனல் லைஃப்க்கு வரலாம். செகண்ட் லைன் பாருங்க, பேஷன்ஸ் அண்ட் ஃப்ரைட்ஸ், நமக்குள்ள இருக்கிற பயங்கள், நமக்குள்ள இருக்க ஏக்கங்கள், ஆசைகள், இச்சைகள், இட் கேன் புட் த என்டையர் சோல் இன் டிஸார்டர். நம்மளோட ஆத்மாவையே அது குலைச்சிரும். ஏன்னா அந்த மாதிரி இம்பெண்டிங் ஸ்டார்ம், புயல் வருது, புயல்ல இருக்கேன், நான் பார்க்கறேன், நான் கேட்கறேன், நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். அந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் we should understand. முதல் வசனம், கர்த்தர் ராஜரிகம் பண்ணா காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படி. even the winds and the waves will obey him if the Lord reigns. பாருங்க 4வது வசனம், திரளான தண்ணீர்களின் இரைச்சல்களை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்தில் வல்லமை. ஹalleluya. என்ன ஒரு ப்ராமிஸ்ல, மோர் தென் த சவுண்ட்ஸ் ஆஃப் மெனி வாட்டர்ஸ். ஆண்டவரே நான் கேட்கிற விஷயங்கள், என்னை பயன்படுத்துற விஷயங்கள், என்னை வந்து லியோர் பண்ற, அட்ராக்ட் பண்ற. சாத்தா வந்து ஏவாள்கிட்ட சொன்னால, நீ சாப்பிட்டு நீ வந்து தேவர்களை போல ஆக்குவான். அந்த மாதிரி நிறைய நிறைய பாவங்களை சாத்தா வந்து ரொம்ப அட்ராக்டிவ் ஆக்கிடுவான். நிறைய ஸ்திரீகளை வந்து உண்மை மாதிரி சொல்லுவான். ஸோ வாட் யூ ஹியர் ஏவாள் ஒரு நிமிஷம் என்ன பண்ணா, சாத்தானோட கேட்டுட்டா. ஆண்டவர் சொல்லியிருக்கார், நீ சாப்பிடாத. எப்பயுமே இந்த ஆப்ஷன் இருக்கு. திரளான தண்ணீர்களின் இறைச்சலுக்கு உங்களோட செவி டியூன் ஆயிருக்கா, இல்ல ஆண்டவருடைய அமைதியான the word filled with maturity and strength, be still, இறையாதே, அரைத்து அமைதலாயிரு அப்படின்னு சொல்ற வார்த்தைக்கு உங்களோட செவிகள் டியூனா இருக்கான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. திரளான தண்ணீர்களின் இறைச்சல், சமுத்திரத்தின் வலிமையான அலைகள், the mighty breakers of the sea, sounds of many waters, எல்லாம் வந்து சூப்பர்லேட்டிவ்ல இருக்கு. எவ்வளவு பலமுள்ள இனிமையா இருந்தாலும் பதில் பாருங்களேன், the Lord on high is mighty. உன்னதத்திலே வல்லமை உள்ளவரா இருக்கு. இந்த உண்மை மட்டும் நம்ம புரிஞ்சுட்டோம்னா நம்மளோட வாழ்க்கை வந்து it will never be the same. See, the quality of our spiritual life depends upon how much you know your God. நீங்க வாழ்ற ஆவிக்குரிய வாழ்க்கையோட தரம் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் எதுல டிபெண்டா இருக்குன்னா, நீங்க எவ்வளவு உங்க தேவன் அறிஞ்சிருக்கீங்க. அதனாலதான் ஃபேக் எண்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப்ல கூட பிலிப்பியர் 3ல பவுல் எழுதுறாரு, தட் ஐ மைட் நோ ஹிம், நான் அவரை அறியணும். பவர் ஆஃப் ஹிஸ் ரெசரக்ஷன், அவருடைய உயிர்த்தெழுதலுடைய வல்லமையை நான் அறியணும்.
தட்ஸ் த லைஃப் லாங் quest ஆஃப் எனி பிலீவர். வாழ்க்கை ஃபுல்லா இருக்கிற ஒரே ஒரு, if ever there is a desire, சங்கீதக்கார மாதிரி, ஒன் திங் ஐ டிசைர் தட் ஐ வில் சிக், நான் டெம்பிள் ஆலயத்துல உட்காந்து நான் உடைய மகிமையை பார்க்கணும். தட் ஹஸ் டு பி ஆர் ஒன்லி டிசைர். இந்த காலை வேளையில ஒருவேளை திரளான தண்ணீர் இறைச்சல் அவங்களோட செவிகள்ல இருக்கலாம். சமுத்திரத்தின் வலிமையான அலைகளுக்குள்ள நீங்க முங்குற மாதிரி பேதுரு மாதிரி நிலைமையில இருக்கலாம். பட் லார்ட் வாண்ட்ஸ் டு டெல் யூ, அவர் உன்னதத்தில் வல்லமை உள்ளவர். அந்த காலத்துல கான்டெக்ட் வந்தீங்கன்னா நிறைய ரிவர்ஸ் இருந்துச்சு. நிறைய ரிவர்ஸ் வழியா ஆண்டவர் வந்து எதிராளிகளை வந்து கம்பேர் பண்ணாரு. அசீரியன்ஸ் வந்து யூஃப்ரேட்டிஸ் ரிவர் கனெக்டட் ஈஜிப்ட் வித் நைல் ரிவர். ஸோ நதிகள் அப்படின்னாலே எதிராளிகள் அப்படின்ற பிக்சர் அவங்களுக்கு தெரியும். ஸோ நோ மேட்டர் ஹவு ஸ்டாமி த நேஷன்ஸ் ஆர், அவங்க எவ்வளோ புயல் மாதிரி, தண்ணீர்களின் இறைச்சல் மாதிரி, சமுத்திரத்தின் அலை மாதிரி வலிமையுள்ளவர்களா இருந்தா கூட தேர் ஒன்லி மேட் ஆஃப் கிளே. அவங்க மனுஷன்தான். ஸோ லாஸ்ட் லைன் பாருங்க, அதான் நமக்கு இம்பார்ட்டன்ட். டு நாட் ஃபோக்கஸ் ஆன் த த்ரெட்ஸ் அரவுண்ட் யூ. உங்களை சூழ்ந்து நிற்கிற நதிகளையோ அலைகளையோ இறைச்சலின் சத்தத்தை பார்க்காம ஃபோக்கஸ் ஆன் த த்ரோன் above you. ஃபோக்கஸ் ஆன் த த்ரோன் above you. உங்களுக்கு மேல இருக்கிற ராஜரிகம் பண்ற மகத்துவத்தோட வல்லமையோட ராஜரிகம் பண்ற அவர் மேல உங்க கண்களை வைக்கணும். ஸோ 3வது வசனத்துல எஸ் தாமஸ் சொன்னாலும் 4வது வசனத்துல he gives an immovable anchor. நமக்கு அசையாத ஒரு நங்கூரம். என்ன தெரியுமா? 4வது வசனத்தோட கடைசியிலே கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். The Lord is mightier. மைட்டியர் வந்து கம்பேரிட்டிவ் டென்ஸ். அப்படின்னா இன்னொன்னு விட அவர் வல்லமை உள்ளவர். நீங்க இன்னொன்னு என்ன வேணா புல் பண்ணிக்கோங்க. இட் கேன் பி யுவர் ஹெல்த், இட் கேன் பி யுவர் ஃபேமிலி கிரைசிஸ், இட் கேன் பி யுவர் உங்க ப்ரொஃபஷனல் லைஃப்ல எனிமீஸ், என்ன வேணா போட்டுக்கோங்க. அதுக்கு எப்பயுமே அது கூட கிரேட்டர் நீங்களும் நானும் வணங்குற தேவன். Let us keep our minds fixed. அதுல நம்ம மைண்டை ஃபிக்ஸ் பண்ணுவோம். God is on high. இது எதுவுமே அவரை பாதிக்காது. ஏன் ஹை தெரியுமா? ஏன் உன்னதுன்னா என்னை அவர் புரிஞ்சு கொள்வார், என்னோட ஷூஸ்ல இருக்காரு, என்னோட கூட இருக்கார். பட் ஏன் அவர் உன்னதத்துலன்ற வார்த்தை சொல்லியிருக்குன்னா, இட் கேன் நாட் ரீச் him. என் சூழ்நிலை அவர் எந்த விதத்திலையும் பாதிக்கப்பட்டதில்லை. என்னோட சூழ்நிலைகள் வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு ஹர்ட் him because he is sovereign. அவர் வந்து சர்வ வல்லமை உள்ள தேவன். he is mightier. அவர் லாஸ்ட் லைன் பாருங்க, they cannot disturb his rule. எந்த நதிகளின் இறைச்சலோ, எந்த திரளான தண்ணீரின் இறைச்சலோ, சமுத்திரத்தின் வலிமையான அலையோ, எதுவுமே அவரோட ராஜரீகத்தை டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது. அவரோட டிசைன்ஸ், அவரோட can never be defeated. சபைக்கு அகேன்ஸ்டா எழும்பி வர எனிமீஸ், எகிப்த் ராஜா, பார்வோன் ராஜா, எகிப்த் ராஜா, எரேமியா 46:17 பாருங்க. வாட் எவர் த நாய்ஸ் கேன் பி கிரியேட்டட் பை எனிதிங். அந்த சத்தம் வந்து இட் கேன் கம் ஃப்ரம் சோர்ஸ், கேன் பி எனிதிங். ஆனா நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்களும் நானும் வணங்குற தேவன் இஸ் மைட்டியர் than any noise. இஸ் மைட்டியர் than any noise. He can when he pleases command peace. அவரை நம்பி நம்ம வாசிக்கிறோம் 26:3 அவர் மேல உண்மையா உத்தமமா அவரை மேல நம்பி இருக்கிறப்ப he will keep him in perfect peace, him whose mind stayed on him. பாருங்க, ஆண்டவருடைய sovereignty unlimited. அவருடைய பவர் வந்து irresistible. திரளான தண்ணீர்களின் இறைச்சல், சமுத்திரத்தின் வலிமையான அலைகள், அதையும் பார்க்கிலும் நீங்களும் நான் வணங்குற தேவன் வந்து இஸ் கிரேட்டர். Hallelujah. God is greater than our circumstance. இது எப்படி தெரியுமா நம்மளோட வாழ்க்கையில அப்ராப்ரியேட் பண்ண முடியும்? அழகா ஒரு 5வது வசனம் சொல்றாரு, நம்ம என்ன பண்ண, God always keeps his word. 5வது வசனம் பாருங்க, உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள். Your precepts are fully confirmed. அது மட்டும் இல்ல, fully confirmed and completely reliable. நிறைய டிரான்ஸ்லேஷன் வந்து இட்ஸ் ஃபெய்த்ஃபுல் அப்படின்னு இருக்கு. ஸோ ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்ல ஃபெய்த்ஃபுல்க்கு என்ன அர்த்தம்? அது வந்து ஃபுல்லா கன்ஃபார்ம்டு. இப்போ நம்ம ஒரு டிக்கெட் ரிசர்வ் பண்ணி போறோம்னா ஃபுல்லி கன்ஃபார்ம்டு. அதுக்கு நீங்க தான், நோபடி வில் கம் அண்ட் கன்ஃபார்ம் யூ. ஆண்டவருடைய வார்த்தை வந்து எந்த அயோட்டா ஆஃப் டவுட்டும் கிடையாது. இட் இஸ் கன்ஃபார்ம்டு, நாட் ஜஸ்ட் தட், கம்ப்ளீட்லி ரிலையபிள். ஆண்டவருடைய வசனத்தை சார்ந்து கொண்டவங்க அவங்களுடைய முகம் வெட்கப்பட்டு போனதே இல்லை. அவருடைய முகத்தை பார்த்தவங்களுடைய முகம் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. இட் இஸ் ரேடியன்ட் தான் நம்ம வாசிக்கிறோம்.
ரெண்டாவது பாருங்க, கர்த்தாவே பரிசுத்தமானது நித்திய நாளாய் உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. வெரி பியூட்டிஃபுல் ட்ரூத். ஹோலினஸ் adorns your house. ஆண்டவர் ராஜரீகம் பண்றாரு, வல்லமையா ராஜரீகம் பண்றாரு, மகத்துவமா ராஜரீகம் பண்றாரு, ஜெயத்தோட ராஜரீகம் பண்றாரு. பட் லாஸ்ட் ட்ரூத் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். He reigns in truth and holiness. அவரோட வார்த்தையினால அவர் ராஜரீகம் பண்றாரு, பரிசுத்தத்தோட அவர் ராஜரீகம் பண்றாரு. ஸோ ராஜாவுடைய ஆடையை பார்த்தோம், ராஜாவுடைய சிம்மாசனத்தை பார்த்தோம், ராஜாவோட அரண்மனை, ராஜாவோட அரண்மனையோட அலங்காரம் என்ன தெரியுமா? பரிசுத்தம். He is a holy God. நான் வாழ்க்கையில் என்ன வேணா செய்வேன், என்னோட இஷ்டத்துக்கு இருப்பேன், ஐ வில் டூ வாட் ஐ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆண்டவரே என்னோட சூழ்நிலைகள் எல்லாம் நீங்க அது போடுங்கன்னு சொன்னா மீனிங்லெஸ். ஏன்னா ஆண்டவருடைய ஆலயம் வந்து அவருடைய த்ரோன், அவருடைய பேலஸ் வந்து அதோட கிரேட்டஸ்ட் அடோன்மெண்ட், அதோடைய அலங்காரமே பரிசுத்தம். நான் எப்படி பரிசுத்தமா வாழ முடியும்? மேல அவருடைய சாட்சிகள் படி நான் நடக்கிறப்ப நான் பரிசுத்தமா பாருங்க. when the tempest is around us, நம்மளோட சுத்தி சுத்தி புயல் இருக்கு, திரளான தண்ணீர்களின் இரைச்சல் கேக்குது, சமுத்திரத்தின் வலுவான அலைகள் நம்மளை சுத்தி இருக்கு. அப்ப என்ன நம்ம பார்த்தோம்? உன்னதத்தில் இருக்கிற தேவன் வல்லமையில லுக் அப் பை ஃபேத். நம்ம கண்ணை திறந்து பார்க்கணும், வேவ்ஸ் இல்ல, அவருடைய சிம்மாசனத்தை பார்க்கணும். அங்க என்ன இருக்கு? அவருடைய வார்த்தை அங்க இருக்கு. your word, ஆண்டவருடைய வார்த்தையை லிவ் பண்ணது இட்ஸ் த மோஸ்ட் அமேசிங் திங். நிறைய சங்கீதத்துல இருக்கு. யூ ஹேவ் your word in heaven. அதை வந்து நீங்க அஸ்திபாரப்படுத்தி வச்சிருக்கீங்கன்னுலாம் சங்கீதம் 119 இருக்கு. God's word, the truth about what is going on in this world. ஒருவேளை டெய்லி நியூஸ் பேப்பர்லாம் வாசிக்கிறோம், நிறைய விதத்துல நியூஸ் பார்க்குறோம். ஸோ ஆனா இது உண்மை. இன்னைக்கு இருக்கிற நியூஸ் நாளைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்கும், அப்படியே வேர்ல்ட் மறந்துடும். The truth is in the scriptures. அந்த காலத்துலயும் பாபிலோன் தேசத்துல அவங்க எல்லாம் சிதறடிக்கப்பட்டு இருந்தப்போ நிறைய ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் வந்து நிறைய அவங்கள பயமுறுத்தினாங்க. ஆனா எரேமியா சொன்னாரு, எரேமியா 29 அவங்க பாபிலோன்ல இருக்கிற சிதறடிக்கப்பட்ட மக்களை பார்த்து, I know the plans I have for you, plans to prosper you and not to harm you, plans to give you hope and a future. உங்களுக்காக நான் வச்சிருக்க தீர்மானத்தை நான் அறிஞ்சிருப்பேன் ஆண்டவர் சொல்றாருன்னு. He gave words of comfort. நம்மளோட வாழ்க்கையில எதை நம்ம சார்ந்திருக்கோம்? வாட் இஸ் ஃபில்லிங் யுவர் மைண்ட்? திங்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட், நியூஸ் பேப்பர்ல பாக்குற காரியமா, ஆண்டவருடைய சத்தியமா? இந்த லாஸ்ட் 1 வீக் நடந்த ரொம்ப டிஸ்டர்பிங் திங்ஸ் திரும்ப திரும்ப இட்ஸ் நாட் இன்னும் நியூஸ் பார்க்கலாம், இன்னும் நியூஸ் பார்க்கலாம். பட் அதுக்கும் மேல தட் இஸ் ட்ரூத். அதெல்லாம் வாசிக்கிறதெல்லாம் ப்ரேயரா மாத்துங்க, அவங்களுக்கெல்லாம் ஜோம் பண்ணுங்க. பட் நம்மளோட ஆங்கர், நம்மளோட நங்கூரம் வந்து ஆண்டவருடைய வார்த்தையில மட்டும்தான் இருக்கணும். அதனால தான் சொல்றாரு, உமது சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளது. your testimonies are true. ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸ், ஃபால்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் எழும்புவாங்க. சாத்தானோட மெயின் வேலையே ஆண்டவருடைய வார்த்தையை கொஸ்டின் பண்றது தான். அதிகாரம் 3 பாக்குறோம். he lied to Eve, the word still stands. ஆண்டவருடைய வார்த்தை சங்கீதம் 33:11 it stands forever. the plans of his heart to all generations. ஆண்டவருடைய ப்ராமிசஸ் ஆர் inviolably faithful, completely reliable. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா அதுல நம்ம சார்ந்திருக்கலாம். அதனாலதான் தேவாலயம் கட்ட பிறகு சாலமன் சொல்லுவாரு, ஆண்டவர் என் தகப்பனுக்கு வார்த்தையினால் சொன்னதை அவருடைய கரங்களெல்லாம் இன்னைக்கு நிறைவேற்றிருக்கிறார். He is a faithful God. சுத்தி சூழ்நிலைகள் மோசமா இருக்கப்போ அண்டர்ஸ்டாண்ட் that he is a faithful God. அந்த நாள்ல அந்த ரெமனன்ட் பீப்புள் வந்து தேவாலயத்தை கட்டுறப்போ எருபாபேல், யோசுவா, ஹகாய், சகரியா எல்லாம் தான் சொன்னாங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றும். அது மட்டும் இல்ல, நீங்க முதல் டெம்பிள் தாவீது கட்டுறப்ப ஷிகைனா மகிமை, the glory of the Lord filled the temple பாக்குறோம். ரெண்டாவது இது கன்றப்போ அவ்வளோ க்ளோரியஸா இல்லைன்னு சொல்லி மக்கள்லாம் அழுகுறாங்க. ஆனா காட் வாண்டட் them to realize, ஆண்டவர் இதோ மனுஷரின் மத்தியில ஆண்டவர் இருக்கார், he is with me. அதனாலதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது வந்து holiness. He reigns in truth and holiness. ஆண்டவருடைய தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார், அவருடைய ஆலயம். God's church is his house. So physically நம்ம church is a holy house, cleansed from sin, consecrated by God. ஏற்பாடுல வாசிக்கிறோம், நம்மளோட சரீரம் தான் தேவனுடைய ஆலயம். 1 கொரிந்தியர்ல வாசிக்கிறோம். ஸோ ஆண்டவர் என்னுடைய இருதயத்துல ராஜரீகம் பண்ணணும்னா
ஆண்டவர் என்னுடைய இருதயத்துல மகத்துவமா ராஜரீகம் பண்ணும், வல்லமையா ராஜரீகம் பண்ணும். இருதயத்துல இருக்க குமுறல்கள், குழப்பங்கள், கலக்கங்கள் எல்லாத்துக்கும் மேல அவர் ராஜரீகம் பண்ணும் அப்படின்னா என் வாழ்க்கையில ரெண்டு விஷயம் வேணும். என்னோட ஆங்கர், என்னோட நங்கூரம் வந்து ஒண்ணு அவருடைய வார்த்தை, ரெண்டாவது பரிசு. இட் கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட். தனியா அது நம்ம பண்ணவே முடியாது. அதனாலதான் சங்கீதம் 1ல வாசிக்கிறோம்ல, எங்க உட்காரணும், எங்க நிக்கணும், எங்க நடக்கணும், அப்படி இருந்தா கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன். ஸோ காட்ஸ் வேர்ட் அண்ட் அவர் லைஃப் ரெண்டும் ஒன்னாதான் போகும், ஒன்னாதான் போகணும். அப்படி இருக்கிறப்பதான் we will understand that he reigns. See, where there is purity, there is peace. எங்க பரிசுத்தம் இருக்கோ அங்க சமாதானம். See, passions may change. பேஷன்ஸ் மாறலாம். உலகத்துல இருக்கிற எல்லா கண்டிஷன்ஸ், எல்லா சுச்சுவேஷன்ஸ், வேல்யூ சிஸ்டம்ஸ்லாம் மாறலாம். ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. ஆண்டவருடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஹோலினஸ் வில் நெவர் சேஞ்ச். ஸோ இன்னைக்கோட ப்ராமிஸ் வேறு என்னன்னா, சங்கீதம் 29ல் இருக்கு, த லார்ட் ரூல்ஸ் ஓவர் த ஃப்ளட் வாட்டர்ஸ். மொதல் உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில இதை நீங்க அனுபவிக்கணும். நீங்கள் உங்களை சுத்தி இருக்கிற அலைகள், கொந்தளிப்புகள், குமுறல்கள், அது எல்லாத்துக்கும் மேல ஆண்டவர் ராஜரிகம். த லார்ட் ரெயின்ஸ் as king forever. The Lord gives his people strength. The Lord blesses them with peace. தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த சமாதானத்தை அனுபவிச்சாதான் நம்ம பக்கத்துல இருக்கவங்களுக்கு அது கொடுக்க முடியும், நம்ம குடும்பத்துல அதை கொடுக்க முடியும், நம்ம சபையில அதை கொடுக்க முடியும், நம்ம ஐக்கியத்துல, நம்ம வேலை பார்க்குற இடத்துல. You will become channels of God's peace only when the Lord rules over you. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன ஜெபம், ஆண்டவரே reign in me. எனக்கு என்னைய மேல ராஜரீகம் பண்ணுங்க சுவாமி. ரெயின் ஓவர் மீ, ரெயின் இன் மை தாட்ஸ். என்னோட சிந்தனைகள், என்னோட வார்த்தைகள் எல்லாத்தையும் ரெயின் பண்ணுங்க. என்னோட சூழ்நிலைகள் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய வார்த்தை தான் நங்கூரம், நீர் விரும்பும் பரிசுத்தம் என்னெல்லாம் காணப்படட்டும். தட் பி ஆர் பிரேயர். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். சிஸ்டர் சுகந்தி ஒரு ஜெபமணி முடிச்சிடுறீங்களா? தேங்க்யூ. பிரதர், நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையில ஆண்டவரே நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே நீர் ஆண்டவரே உடைய வார்த்தை ஆண்டவரே ஜீவன் உள்ளது ஆண்டவரே, உண்மை உள்ளது ஆண்டவரே. நீர் ராஜரீகம் பண்ணுகிறீர் அப்பா. உலகத்துல ஆண்டவரே என்ன காட்சிகளை நாங்க பார்த்தாலும் அது எதுவும் ஆண்டவரே எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத படிக்க முடிய வார்த்தை, வல்லமுள்ள வார்த்தைகளாய் ஆண்டவரே எங்கள் மத்தியில கடந்து வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த வேளையில ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நீர் நங்கூரமாக ஆண்டவரே இருக்கிறீர் ஆண்டவரே. எஸ் லார்ட், நன்றி. அதை தொடர்ந்து ஆண்டவரே உம்மை உறுதியோடு பற்றி கொண்டிருந்து அப்பா நாங்கள் பரிசுத்தத்தை காத்து ஆண்டவரே நீர் ராஜரீகம் பண்ணுகிறீர் எல்லா சூழ்நிலைகள் மேல் என்று விசுவாசம் வைத்து ஆண்டவரை காத்திருக்கும் போது நீர் மகிமையான மாட்சிமையான காரியங்களை செய்கிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. சபையிலும் எங்கள் வாழ்க்கையிலும் நீர் அப்படி செய்து வருகிறீரப்பா, அதற்காக நன்றி. தொடர்ந்து உண்மையே நங்கூரமாக நாங்கள் கொண்டிருந்த ஆண்டவரே உம்முடைய வார்த்தையில விசுவாசம் வைத்து பரிசுத்தத்தை காத்து கொண்டு நடக்க எங்களுக்கு உதவி செய்து கொடுத்த சகோதரி ஆசீர்வாதம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவரை எடுத்து ஆண்டவரை இன்னும் உபயோகப்படுத்தும், பொறுப்பெடுத்து வழி நடத்தும். சகல துதிக கேரெடுப்போம். மீட்பெரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே. ஆமென். தேங்க்யூ சிஸ்டர்.